வணக்கம் அவர்களே. இந்த வீடியோல நாங்க எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு பிரபலமான ஆலயத்துல வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. கடைசியில அடிதடியில முடிஞ்சிருக்கின்றது. சரி, இந்த அடிதடி யார் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சாதாரண மக்கள் இல்ல. கோயில்ல இருக்கிற ஐயர்மார் தான். 2 குழுக்களுக்கு இடையில ஏற்பட்ட இந்த பிரச்சனை தான் வந்து அடிதடியில முடிவடைஞ்சு, கடைசியில ஐயர்மார்ல சில பேரை வந்து போலீசார் கைது செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த கோயில்ல வந்து இப்ப திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த கோயில்ல திருவிழா நடத்துற ஐயருடைய ஒரு உறவினர் வந்து நெருங்கிய உறவினர் ஒருவர் வந்து வெளிநாட்டுல மரணம் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஐயருக்கு அது தெரிஞ்சிருந்தும் அந்த திருவிழாவை அவரே நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தமாக அந்த திருவிழா நடக்க சில பேர் வந்து பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார்கள். அதை கேட்க போன இடத்துல வந்து தாக்குதல் அவையில மீது வந்து அந்த ஐயருடைய மகன் மற்றும் மற்ற ஆட்கள் வந்து மற்ற ஐயர்மார் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. தற்போது வந்து இவர் பிடிக்கப்பட்டு உள்ள வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு சம்பவம். நீங்க வடிவா யோசிச்சு பாருங்க. யாழ்ப்பாணத்துல இதே சாதாரண ஒரு மக்கள் யாரோ ஒரு ஆள் செத்தா வந்து முப்பாளனுக்கு அங்க போவாத இங்க போவாத அந்த நூலை போடு இந்த நூலை போடு. ஒரு மனுஷன் யாழ்ப்பாணத்துல பிறந்து சாகுற வரைக்கும் பிறந்தாலும் இவேண்ட அனுமதி இல்லாம ஒன்றும் இல்ல. கல்யாணம் கட்டினாலும் இவேண்ட அனுமதி, செத்தாலும் இவேண்ட அனுமதி தான். எல்லாம் ரூல்ஸ் இப்படித்தான் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா ஏதோ தெய்வ குற்றம் ஆயிடும், நாடு அழிஞ்சு போயிடும்ன்ற மாதிரி மக்களை பயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மக்களுக்கும் இதெல்லாம் இப்ப திணிக்கப்பட்டதுங்கள்ல இதெல்லாம் உண்மையில யாருக்கு லாபம், இதெல்லாம் என்ன என்ன அதுக்கு அர்த்தம் மட்டும் தெரியாமலேயே ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவர்கள் வந்து தங்களுக்கு இப்படி நடந்தான்னு சொன்னா இல்ல. தங்களுக்கு அந்த சொன்னா துறக்கு 5 நாள் 10 நாள்ல போயிடும். ஏனண்டா 30 நாள் துறக்கண்டே நடக்கும். தொழில் பாதிக்கப்படும். என்ன அப்ப துறக்கு பெருசா தொழில் பெருசாண்டா தங்களுக்கு அதுதான் பெருசு. அது அடுத்தவனுக்குன்னு சொன்னா இல்ல இல்ல துறக்கு தான் பெருசு. என்ன சொன்னா அப்படி காட்டினாதான் நீங்க அடிமையா இருப்பீங்க கடைசி வரைக்கும் அதுக்குள்ள. அப்ப எங்கட மக்களும் வந்து என்னன்னு சொன்னா கொஞ்சம் காசு வந்த உடனே கொண்டு கோயில்ல கொட்டுறது, கேட்டு அணைக்கிறது, அவன் தாங்கள் அடைஞ்சு கொள்றது. ஓ, கடவுள் தான் இங்க தங்களோட மகனை வெளிநாட்டுக்கு எடுத்து விட்டது, கஷ்டப்பட்டு உழைக்க வச்சது, எல்லாம் கடவுள் தான் செய்கிறார். இப்ப நான் கடவுளை திருப்பி செய்யணும், காசு வந்துட்டு திருப்பி செய்யணும்ன்ற மாதிரி யாழ்ப்பாணத்துல எவனுக்கு காசு வருதோ அவன் அவ்வளவுக்கு கடவுளுக்கு அடிமையாகிறான். எவ்வளவுக்கு அவன்கிட்ட காசு இல்லாம போகுது அவ்வளவுக்கு அவனுக்கு வந்து கடவுளை நம்பிக்கை இல்லாம போகுது. அப்ப கிட்டத்தட்ட காசே தான் கடவுளடா அப்படின்றது வந்து சரி சொல்றான். காசு வருதுன்றாலே அவன் கடவுள் தான் நினைக்கிறான். காசு வேற வரவே அவன் கடவுளுக்கு ஏத்த மாதிரி அந்த கடவுளை நம்புற அந்த மதத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடுறான். மாறி அது கோயிலுக்கே ஒரு முதல்ல போய்கொண்டே இருக்கும். அதை ஒரு சிஸ்டமாயே திணிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க நோகாம இருந்து கொண்டு வாழ போறாங்க. இதுதான் உண்மை. இப்ப ஆன்மீகம் மதம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நான் தலையிடையில அதுல விஷயங்கள் இருக்குது, ஆழமான விடயங்கள்லாம் இருக்குது. அதுல பிழை சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் சரியான முறையில மேற்கொள்ளப்படுதான்னு சொல்லிட்டா இல்லை. இவங்க தங்களோட தேவைக்காண்டிதான் அதை வந்து பயன்படுத்தி கொள்வார்கள் அதிகமான ஆட்கள். அப்ப இப்படி இருக்கிறதுதான் பிழை அப்படின்னு சொல்லிக் கொள்றோம். இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள். நன்றி.